கிலோ கணக்குல தங்கத்தை திருடுறதுக்காக ரயில்வே தண்டபாலத்துல வரிசையா கிரீஸ தடவுறானுங்க. ஏன்னா அந்த சைடு தான் டஜன் கணக்குல தங்கத்தினா ஏத்திட்டு ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினை நிப்பாட்டி கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு இது பண்றானுங்க. அந்த ட்ரெயின் வரத கண்டுபிடிக்கிறதுக்காக தண்டபாலத்துல தன்னோட காதை வச்சு அந்த ட்ரெயின் ஒரு அறிகுறியை வச்சு அங்க இருக்கிற எல்லாருமே பக்கத்துல இருக்கிற புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறானுங்க. இவனுங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல அந்த ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயின் அந்த இடத்தை விட்டு மூவ் ஆக முடியாம அந்த வீல்லாம் ஒரே இடத்திலே சுத்துது. இத ஒரு சாதகமா பயன்படுத்திக்கிட்டே அந்த ட்ரெயின்குள்ள போய் உள்ள இருக்கிற காட்ஸனா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாம தேன் கூடனா புடிச்சிட்டு வந்து செக்யூரிட்டி கார்டனா உட்கார்ந்து இருக்கிற ரூம்ல போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்கன்னா இன்ஜின் இருக்கிற பெட்டியை தனியா பிரிச்சு அந்த கோல்டு இருக்கிற பெட்டியை மட்டும் தனியா எடுத்துட்டு போயிடுறானுங்க. அந்த ட்ரெயின்ல பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அந்த ட்ரெயின் ஸ்லோப்ல போயிட்டு இருக்கறனால பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அதனால இவனுங்க எல்லாருமே முன்கூட்டியே இவங்க ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. அவனுங்க அங்க இருக்கிற மரத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கயிறுனா கட்டி அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்காக ஏகப்பட்ட கயிறுங்களை கட்டுறாங்க. அந்த ட்ரெயின் வந்த ஸ்பீட்ல ஒரு வழியா அந்த கயிறுல பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய் நின்றுது. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கோல்டனா எடுத்து ஆளாளுக்கு பிரிச்சு சந்தோஷமா கிளம்பிடுறானுங்க.